கலைஞருக்கு மேகதாது பற்றி தெரியாது என்று சொல்லும் நிர்மல்குமார் பிறந்த பொழுது கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தகைய சாதனையை செய்திருக்கிறார் என்பது பட்டியலிட்டால் இப்படிப்பட்ட கலைஞருக்கு மேகதாது அணை பற்றி தெரியாது என்று சொல்லக்கூடிய இந்த நிர்மல்குமார் என்கிற தற்கூரியை மேகதாது அணை சம்பந்தமாக இப்போது இருக்கக்கூடிய நிர்மல்குமார் என்பவர் பல்வேறு கட்சிக்கு சென்று வந்தவர் என்று சொல்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அடிப்படை அரசியல் தெரியாமல் பேசிக் கொண்டிருக்கிறார் என்பதுதான் எங்களுடைய கருத்து. கலைஞருக்கு மேகதாது பற்றி தெரியாது என்று சொல்லும் நிர்மல்குமார் பிறந்த பொழுது கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களுக்கு எத்தகைய சாதனையை செய்திருக்கிறார் என்பது பட்டியலிட்டால் ஒரு நாள் அல்ல, 2 நாள் அல்ல, ஓராண்டுகள் முழுமையாக ஆகிவிடும். அந்த அளவிற்கு கலைஞருடைய சாதனைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட கலைஞருக்கு மேகதாது அணை பற்றி தெரியாது என்று சொல்லக்கூடிய இந்த நிர்மல்குமார் என்கிற தற்கூரியை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வன்மையாக கண்டிக்கின்றோம். அது மட்டுமல்ல, தாவேகாவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், ஒட்டுமொத்தமான அமைச்சர்களும் ஒருங்கிணைந்து கூட இந்த மேகதாது அணை சம்பந்தமாகவோ அல்லது காவிரி நதிநீர் பிரச்சனை சம்பந்தமாகவோ ஒரு 10 நிமிடங்கள் தொடர்ந்து அது சம்பந்தமான பிரச்சனைகளை அவர்கள் சொல்லிவிட்டார்கள் என்று சொன்னால் நாங்கள் அரசியல் செய்வதையே நிறுத்தி விடுகிறோம். ஆனால் எந்த அருகதையும் இல்லாமல் இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தாவேகாவை சேர்ந்த அமைச்சர்களும். அது மட்டுமல்ல, அவர்களை தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறாரே நடிகர் விஜய், அவருக்கு இதை பற்றி ஏதாவது ஒரு 5 நிமிடம் பேசுவதற்கான தகுதி இருக்கிறதா? கிடையாது. ஒட்டுமொத்தமாக தாவேகா கட்சியினருக்கு எந்த அடிப்படை தகுதியும் இல்லாமல் கலைஞர் அவர்களையோ எங்கள் கழகத்துடைய தலைவர் தளபதியார் அவர்களையோ திராவிட முன்னேற்ற கழகத்துடைய எதிர்கால நம்பிக்கை நட்சத்திரம் உதயநிதி ஸ்டாலினை பற்றி பேசுவதற்கு எந்த அருகதையும் இல்லை என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்து, சினிமா சம்பந்தப்பட்ட சினிமா மாதிரி செய்வதற்கும் தான் இவர்களால் செய்ய முடியுமே ஒழிய நாட்டு மக்களுக்கான அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பது என்பது இவர்களால் முடியவே முடியாது. மக்கள் ஏதோ ஒரு மாயை நம்பி வாக்களித்து விட்டார்கள். மிக விரைவாக தனது மனநிலைமையை மாற்றிவிட்டார்கள். மிக விரைவாக மாறக்கூடிய அந்த சூழலில் திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதியாரை ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்கள் ஆதரித்து மிகப்பெரிய வெற்றி வரை செய்வார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது கூட அலுவலகம் நாங்கள் திறக்கும் பொழுது கூட மின்தடை ஏற்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 1 மணி நேரமாக மின்தடை ஏற்பட்டு பின்புதான் மின்சாரம் வந்தது. இது இங்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. மின்சார தடையை இவர்களால் நீக்க முடியாது. இந்த மின்சார தடை நீங்க வேண்டும் என்று சொன்னால் தாவேகா அரசு நீக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் மின்சார தடை நீங்கும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.